19.4:11.4ன்னு அந்த இடத்த பெற்றுட்டா அது அண்ணாமலையோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றியாக கருதலாம். ஷீட் ஷேரிங் வந்து அந்த அணி 2+2 5 ஆகலாம், 3 ஆகலாம். அந்த பங்கீடுங்கிறது நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்களோ அதுக்குள்ளே சீட்டு உங்களுக்கு. பாஜக என்ன தாமரை என்ன எடுத்திருக்கோ தாமரைக்குள்ள சீட்டு தாமரைங்கிற அளவில் இருக்கணுங்கிறதா நம்மளோட எதிர்பார்ப்பு. அதில் ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சமர்த்தர், அரசியல் வித்தகர். அவர் பாமக இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ள பாமக இல்லை, இன்னைக்கு அவங்க வரல. அவங்க பார்கெனிங் தான் பண்ணுவாங்க. கடைசி நிமிஷம் வரை அவங்க பார்கெனிங்கை கெவியாக பண்ணுவாங்க. முந்தைய காலகட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, பாமக உங்களோட பெரிய கட்சி, அவங்களுக்கே 23 தான் கொடுக்குறேன், அப்போ நீங்கள் 20 நின்றுருங்கிற ஒரு சூழ்நிலையை வச்சார். இன்றைக்கி அப்படி இல்லை. எடப்பாடி முபாரக்கையும் கிருஷ்ணசாமியும் தவிர்த்து பார்த்தா 19.4, பாஜக 11.4, இவர் பாமக 4.3. அப்போ 11.4, 19.4, 4.3ங்கிற அடிப்படையில் தான் மாறிய சூழ்நிலைக்கு தக்கன